கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஒருவேளை இன்றைக்கு வெட்கப்பட்ட சூழ்நிலையில, தலை குனிந்த சூழ்நிலையில, உங்களுடைய முகத்தை வெளியே கூட காட்ட முடியாத அளவிற்கு வேதனையோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுது உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் மாறும், எப்பொழுது இந்த வெட்கங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை விட்டு போகும் என்று காத்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனம் இன்று உங்களை பார்த்து சொல்கிறது, நீங்கள் எந்தெந்த காரியத்துல தலை குனிந்து வெட்கப்பட்டு அவமானப்பட்டீர்களோ அது எல்லாவற்றையும் மாற்றத்தக்கதாக நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஏனென்றால் வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கப்படும் பொழுது அவர் உங்களுடைய காரியத்தை பிரகாசமாக்க வல்லவராய் இருக்கிறார். எந்தெந்த காரியத்தெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை இருண்டு போய் காணப்பட்டிருக்கிறதோ, வெளிச்சம் வராது நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். நான் நிச்சயம் சொல்லுகிறேன், இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்க, தகப்பனே நான் உம்மை நோக்கி பார்க்க போகிறேன். என்னுடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுடைய சமூகத்தை நோக்கி நான் வரப்போகிறேன். நீங்க எனக்கு ஒரு பிரகாசத்தை தாங்கன்னு கேட்டு பாருங்க. நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.